வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொடர்ந்து ஸ்பெஷல் டேட்டுக்கு நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல அல்ஜிப்ரால முக்கியமான சம்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? சோ இது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட மேக்ஸுக்கும் சைக்காலஜிக்கும் புக் அவைலபிளா இருக்கு. ஏற்கனவே நிறைய டீச்சர்ஸ் வாங்கிட்டு நல்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். சோ நமக்கு குறுகிய நாட்கள் தான் இருக்கு. இந்த குறுகிய நாட்கள்ல ஈஸியா படிச்சு பாஸ் பண்றதுக்கு ஒரே வழி இந்த 2 புத்தகம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் பிளஸ் எக்ஸாம் கேட்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். இந்த 2 புக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே டீச்சர்ஸ்? ஸோ புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நமக்கு நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த கம்மியான நாட்கள்ல நீங்க படிச்சு பாஸ் பண்றதுக்கு இந்த 2 புக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 9x² + 6xy இன் காரணிகள் டேஸ் ஆகும். ஒண்ணு இல்ல, இதை காரணியா நம்ம எழுதணும். இப்ப 9x² + 6xy கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த பிளஸ்க்கு முன்னாடி இருக்கிறது ஒரு டேர்ம், பிளஸ்க்கு அடுத்து வர்றது ஒரு டேர்ம். 2 டேர்ம் இருக்கு. ஓகேவா? இந்த 2 டேர்ம் எதுல இருக்கு? பிளஸ்ல இருக்கு. இப்ப நாம இத பெருக்கல்ல பிரிச்சு எழுத போறோம். அதுதான் காரணி. காரணினா கொடுத்திருக்கத பெருக்கல்ல நம்ம மாத்தி எழுதணும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் இங்க எழுதிக்கிறேன் 9x² + 6xy. இப்ப நான் இந்த 2 டேர்ம்ல இருந்து பொதுவான உறுப்புகளை எடுக்க போறேன். 9, 6 எதை நம்ம பொதுவா எடுக்கலாம்? 3 எடுக்கலாமா? ஏன்னா 9ஐயும் 6ஐயும் 3 வகுக்கும். சரியா? பொதுவா எது 2 டேர்ம் எது வகுக்குமோ அந்த பொதுவான காரணி நம்ம எடுக்கணும். சோ 9ஐயும் 6ஐயும் 3 தான் வகுக்கும். 3 எடுத்துட்டேன். இங்க x² மீன்ஸ் x 2 டைம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். x இங்க 2 தடவை இருக்கு, இங்க ஒரு தடவை இருக்கு. அப்ப 2லவே x வருதா? அப்ப x காமனா எடுத்துருங்க. y இங்க மட்டும்தான் இருக்கு, இங்க இல்ல, அதனால எடுக்க முடியாது. சோ காமனா எடுக்கிறது, பொதுவா எடுக்கிறதுனா இந்த 2 டேர்ம்லயுமே வரணும். ஓகேவா? சோ அப்படி வரக்கூடியதை நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நான் எதை எடுத்துட்டேன்? 3x எடுத்துட்டேன். காமனா எடுக்கிறதுனா வகுக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே டீச்சர்ஸ்? இப்போ 3ஆல 9 வகுத்து எழுதிருங்க. வகுத்துட்டோம்னா என்ன வரும்? மீதி 3. 3 9. x² 2 தடவை இருக்கு, நான் ஒரு x தான் எடுத்திருக்கேன். அப்ப மீதம் இன்னும் ஒரு x இருக்கும். இந்த பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 6 3ஆல வகுத்துட்டோம்னா 2. x நான் எடுத்துட்டேன், மீதி என்ன இருக்கு? y மட்டும் இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. சார் நான் செஞ்சிருக்கிறது கரெக்டா அப்படின்றத எப்படி செக் பண்றது? சயின்ஸ் டீச்சர்ஸ்க்காக நான் சொல்றேன். ரொம்ப ஈஸி. திரும்ப வேணா இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க. பிராக்கெட்னா மல்டிப்ளிகேஷன். 3 9 x² வந்துருச்சா? அடுத்து 3 6 x-ம் y-ம் தான் இருக்கா? சோ நம்ம இந்த மாதிரி நம்ம திரும்ப செக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்க காரணிகள் அப்படின்னு பார்த்தா பிராக்கெட்னா பெருக்கல். ஓகே டீச்சர்ஸ்? அப்ப பிராக்கெட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு காரணி, பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது ஒரு காரணி. இந்த 2 காரணி. இது ஆன்சர்ல எங்க இருக்குன்னு செக் பண்ணுங்க. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நமக்கு இங்க லாஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. 3x 3x + 2y. சோ இதுதான் நமக்கு ஆன்சர். டீச்சர்ஸ் அடுத்த क्वेश्चन பாருங்க. 4 - m² இன் காரணிகள் டேஸ் ஆகும். ரொம்ப ஈஸி. இங்க பாருங்களேன். இங்க m ஸ்கொயர்ல இருக்கா? அப்ப 4 ஸ்கொயர் வர்றது மாதிரி எழுதுங்க. 4 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். இங்க பாருங்க. இப்ப a² - b² ஃபார்முலா அப்ளை பண்ணிருங்க. a² - b² என்ன ஃபார்முலா? a + b * a - b. இதை கம்பேர் பண்ணுங்க. a² - b². a க்கு பதிலா என்ன இருக்கு? 2 இருக்கு. b க்கு பதிலா என்ன இருக்கு? m இருக்கு. அவ்வளவுதானே? சோ a க்கு பதிலா 2ன்னு போடுங்க, b க்கு பதிலா mன்னு போடுங்க. இப்ப இதுல a க்கு பதிலா 2, b க்கு பதிலா m. சோ 2 + m 2 - mன்னு வரும் நமக்கு ஆன்சர். சோ 2 + m 2 - m எங்க இருக்கு? ஆப்ஷன்ல பாருங்க. இந்த இருக்கா? சோ ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். அடுத்த क्वेश्चन பாருங்க. x + 4 x - 5 ஆகியவை டேஸின் காரணிகள் ஆகும். இப்போ முதல்ல கொடுத்தாங்க இல்லையா? டேர்மை கொடுத்துட்டு காரணி கேட்டாங்க. இப்ப காரணி கொடுத்துட்டாங்க. இது எதோட காரணின்னு கேட்கிறாங்க. சரியா? அப்படின்னா இதை பெருக்கிருங்க. ரொம்ப ஈஸி. இந்த 2 இருக்கு இல்லையா? 2 காரணியும் பெருக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். x-ஐயும் பெருக்குங்க, என்ன வரும்? x² வரும். அடுத்து இந்த x-ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. டீச்சர்ஸ் ரொம்ப ஈஸியா சொல்றேன். இந்த x-ஐ வச்சு இந்த 2 டேர்மையும் பெருக்கிருங்க. அவ்வளவுதான். x-ஐயும் பெருக்குனா x². x-ஐயும் -5ஐயும் பெருக்கணும்னா -5x. அடுத்து இப்ப 4 இருக்கு இல்லையா? அந்த 4 வச்சு பெருக்குங்க. இங்க 4ஐயும் x-ஐயும் பெருக்கணும்னா 4x. பிளஸ் 4ஐயும் -5ஐயும் பெருக்கணும்னா -20. இதை சுருக்கிடலாமா? x². ஏன்னா இந்த 2x இருக்கு பாருங்க. இது இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. அப்ப சுருக்குங்க. இது 4x - 5x. சோ கூட்டுறப்ப பிளஸ் மைனஸ் வந்தா வேற வேற குறியீடு வந்தா கழிக்கணும். 5ல 4 கழிச்சிட்டோம்னா 1. சரியா? 5xல 4x கழிச்சிட்டோம்னா
அதாவது கழிக்கிறோம்னு அர்த்தம் எடுக்கணும். 5xல 4x எடுத்துட்டோம்னா வரும். ஒரு x வருமா? x 1 போட மாட்டோம். ஒரு x 1 xன்னு எழுத மாட்டோம். வெறும் x மட்டும் தான் போடுவோம். எது பெரிய நம்பர்? 5 தான் பெரிய நம்பர். அதோட குறி மைனஸ். மீதி இருக்க இந்த நம்பர் எழுதிக்கங்க. ஸோ ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20. எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 20. அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் ஆறின் காரணிகள் எக்ஸ் மைனஸ் 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் பி இருக்கு. இங்க இந்த பிக்கு நம்பர் கொடுக்கல, வேரியபிள் இருக்கு. அப்ப அந்த பி என்னன்னு சொல்லணும். சரியா? பியோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை பெருக்குங்க. பெருக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இருபடி கோவை வரும். சரியா? அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸை வச்சு இந்த ரெண்டு டேர்மையும் பெருக்குங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் பி மைனஸ் பி எக்ஸ். அடுத்து இந்த மைனஸ் 2 ஃபர்ஸ்ட் எக்ஸை வச்சு பெருக்கிட்டேன். இப்போ மைனஸ் 2 வச்சு பெருக்குங்க ரெண்டையும். மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ், மைனஸ் மைனஸ் பிளஸ் 2 இன்ட்டு பி 2 பி. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஜஸ்ட் நல்லா கவனிங்க. இங்க என்ன இருக்கு? இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான். சரிங்களா? இப்போ எனக்கு இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. மைனஸ் 5x இருக்கு. நடுவில் என்ன இருக்கு? மைனஸ் 5x இருக்கு. அப்ப நான் இதை சேர்த்து கூட்டுனா மைனஸ் 5x எனக்கு ஆன்சர் வரணும். இங்க மைனஸ் 2x இருக்கு, இங்க மைனஸ் px இருக்கு. அப்ப இந்த pக்கு பதிலா 3ன்னு போட்டா தான் இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்? 5ன்னு வரும் இல்லையா? ஏன்னா மைனஸ் 2 மைனஸ் 3 கூட்டினா தான் என்ன வரும்? மைனஸ் 5ன்னு வரும். அப்ப இந்த பியோட மதிப்பு என்னது? 3. இந்த இடத்துல இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? 6. அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல இந்த ரெண்டாவது டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. இங்க மைனஸ் 2 இருக்கா? மைனஸ் 2. இங்க என்ன இருக்கு? மைனஸ் பின்னு இருக்கா? இது ரெண்டையும் பெருக்குனா இந்த டேர்ம் வரும். சரியா? அவ்வளவுதான். அப்ப மைனஸ் 2 இங்க மைனஸ் பின்னு இருக்கு. இப்ப பிக்கு பதிலா என்னதான் போட்டாகணும்? 3 போடணும். பிக்கு பதிலா 3 போடுறேன். அப்பதான் மைனஸ் மைனஸ் பிளஸ் 3 6. அப்ப பிளஸ் 6ன்னு வரும் ஆன்சர். ஓகே டீச்சர்ஸ்? அப்ப எனக்கு என்னதான் வரும்? பிக்கு நான் என்ன போடணும்? 3ன்னு போடணும். ஸோ ஆன்சர் 3. நல்லா கவனிங்க. இங்க மைனஸ் 3ன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அதை கவனமா பார்த்துக்கணும். 1 மைனஸ் எம் கியூபின் காரணிகள் டேஸ் ஆகும் கேட்கிறாங்க. பாருங்க, இங்க எம் கியூப்ல இருக்கிறதுனால இந்த 1 நான் கியூப் வச்சு எழுதுறேன். அப்போ 1 கியூப் மைனஸ் எம் கியூப்னு எழுதிக்கலாமா? சரியா? இப்ப நான் ஃபார்முலா எழுதுறேன். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் எடுங்க. இதோட கம்பேர் பண்ணணும். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர்ட் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். லாஸ்ட் கிளாஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? எல்லா ஃபார்முலாவும் லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ண போறேன். இங்க ஏக்கு பதிலாக என்னன்னு இருக்கு? 1 இருக்கு. ஏக்கு பதிலாக 1 இருக்கு, பிக்கு பதிலாக எம்ன்னு இருக்கு. இந்த இடத்துல அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருங்க. ஏக்கு 1 போடுங்க, பிக்கு எம் போடுங்க. அப்ப என்ன வரும்? 1 மைனஸ் எம்னு வருமா? ஸோ 1 மைனஸ் எம். அடுத்து இந்த இடத்துல 1 போடுங்க. 1 ஸ்கொயர்ட் 1. அடுத்து ஏக்கு 1, பிக்கு வந்து எம். அப்போ 1 இன்ட்டு எம் எம். அடுத்து பிக்கு 1, அப்போ 1 எம் ஸ்கொயர்ட் போட்டுருங்க. எம் ஸ்கொயர்ட் அப்படியே வந்துடும். ஓகே டீச்சர்ஸ்? சிம்பிள். ஏக்கு பதிலாக 1ன்னு போடுங்க, பிக்கு பதிலாக எம்னு போடுங்க இந்த ஃபார்முலால. சரிங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 மைனஸ் எம் இன்டூ 1 பிளஸ் எம் பிளஸ் எம் ஸ்கொயர்ட். ஸோ எங்க இருக்குன்னு பார்க்கணும் நமக்கு ஆன்சர். இதா இருக்கா? 1 மைனஸ் எம் 1 பிளஸ் எம் பிளஸ் எம் ஸ்கொயர்ட். தேர்ட் ஆப்ஷன் நமக்கு ஆன்சரா இருக்கு. டீச்சர்ஸ், அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூபின் ஒரு காரணி டேஸ் ஆகும்னு கேட்கிறாங்க. அதாவது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸி. ஏ கியூப் பிளஸ் பி கியூப். ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு இருக்கு, பிக்கு பதிலாக ஒய்ன்னு இருக்கு. ஓகேவா? நம்ம ஏபி வச்சதுனால நான் அப்படியே சொல்லிடுறேன். ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னா ஏ பிளஸ் பி. இங்க பாருங்க, ஏ கியூப் பிளஸ் பி கியூப்னு இருக்கா? கியூபை விட்டுட்டு ஜஸ்ட் அப்படியே எடுத்துக்கணும். ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இங்க பிளஸ்னா இங்க பிளஸ், இங்க பிளஸ் வர்றப்ப இந்த இதுல நடு டேர்ம் மட்டும் மைனஸ் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலாவை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபார்முலா தெரிஞ்சா தான் நம்ம இந்த எல்லா சம்மையும் அல்ஜிப்ரால பண்ண முடியும். அல்ஜிப்ரானாலே ஃபார்முலா தான். இப்போ நமக்கு இங்க ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? எக்ஸ்ன்னு இருக்கு, பிக்கு பதிலாக ஒய்ன்னு இருக்கு. அவ்வளவுதான். ஸோ இது இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுமா? ஏக்கு பதிலாக எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, பிக்கு பதிலாக ஒய்ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இதுல இதுதான். அப்போ காரணி வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூபுக்கு காரணி 2 இருக்கு. எது? இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது ஒரு காரணி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது ஒரு காரணி. காரணினா நீங்க பிராக்கெட்டை பாருங்க.
பிராக்கெட்டை வச்சு தான் பார்க்கணும். இது ஒரு காரணி, இது ஒரு காரணி. ஸோ ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கா? இந்த டேர்ம் கொடுக்கல. நமக்கு ஒரு காரணி தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கிறோம். எக்ஸ் பிளஸ் ஒய் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது கொடுக்கல. ஸோ அதை விட்டுற வேண்டியது. அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் எங்க இருக்கு? இந்த இருக்கா? டீச்சர்ஸ், நம்மகிட்ட சைக்காலஜிக்கும் மேக்ஸுக்கும் புக் அவைலபிளா இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த குறுகிய காலத்துல படிச்சு நீங்க பாஸ் பண்றதுக்கு 2 புத்தகமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புக்கு வேணுன்றவங்க ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.